ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யாவுக்கு சூப்பரான ஒரு பதிலடி தான் இது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய முகத்தில் பயம் விழுந்துருச்சு. ஏன்னா இது நம்ம போட்ட பிளான்னு நம்மளுக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா இருக்கும்போது அவங்க கவலையே பட மாட்டாங்க. இப்போது நம்ம பார்த்திங்களா, சரி நீங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்கள் மேலே ரூம் போங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்களா அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க இல்லையா. சரி நாங்கள் கிளம்புறோம் சாந்தி முகத்துக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ரம்யா வந்து ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு நல்ல பெண்ணாக பார்த்திங்கன்னா மேலே போகிறாங்க. போன பிறகு தான் வந்து நம்ம சரவணனுக்கு ரம்யாவுடைய சுயரூபம் என்ன, அவங்களுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயமே வந்து புரிய வருது. ஏன்னா உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே வந்து அன்னத்தை வாழ வெட்டி அனுப்புறதுக்காக தான், உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அதிரடியான கோபத்தில் சொல்கிறாங்க. இப்போவே வந்து நம்ம சரவணனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம சரவணனுக்கு. கூடிய சீக்கிரமே வந்து சரவணன் ஒரு பக்கம், செண்பகவல்லி ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிக்க போகிறாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.